ஹாய் லேடீஸ், நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியும். அண்ட் இந்த ஸ்டோரி ஓகே, நான் நினச்சதோட அதிகமாக நான் சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த டியூரேஷன் கொஞ்சம் லாங்காக போகும் பிகாஸ் நான் என்னோடய ஃபோனை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐ திங்க் இது நல்ல ஸ்டோரேஜ் பிடிக்கும் அப்படின்னுட்டு. ஓகே காய்ஸ், போன பாட்டை எங்கே முடிச்சிருப்போன்னா, ஜேகே வந்து ஜேம் கூட வந்து படுக்க ட்ரை பண்ணியிருப்பான். பட் அவனால் அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருக்கோம். லைக் அவனோட லவ், அவனுக்கு ஜேமோட லிப்ஸில் கிஸ் பண்ண போல் இருந்திருக்கும். பட் அவன் பண்ணியிருக்க மாட்டான், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அதோடு தான் முடிச்சிருப்போம். இப்போ வாங்க அதுக்கப்புறம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் விடியுது. ஜேகே தான் அவன் கண்ணை திறக்கிறான். பக்கத்தில் பார்க்குறான், ஆனால் அங்கே ஜெயம் கிடையாது. என்னடா ஜெயம் ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி கீழே அவன் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கீழே இறங்கி போகிறான். கிச்சன்லேருந்து சவுண்ட் வருது. ஓகே, புரியுது அவனுக்கு ஜெயம் கிச்சனில் இருக்கான் அப்படின்ட்டு. நேராக கிச்சனுக்கு போகிறான். ஜெயம் வந்து அங்கே ஏதோ ஒரு பாட்டை லைட்டாக ஹம் பண்ணிக்கிட்டு அந்த சமையலை ரொம்ப ரசித்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா பாட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி 4-5 ஸ்டெப்பு, ரொம்ப டைனியான ஸ்டெப்பு போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அந்த கிச்சனில் சமைச்சிட்ருக்கான். ஜேகே அந்த கிச்சன் டோரில் ஒரு மாதிரியாக சாஞ்சு அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு ஜேமே ஒரு மாதிரியாக அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேம் எதுவும் கவனிக்கவே இல்லை ஜேகே வந்தது. இப்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஜேமை போயிட்டு பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணணும், நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் அவன் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கொஞ்சம் கிட்ட போகிறான். ஜேம் இன்னும் கவனிக்கல. இன்னும் ஒரு கையில் கரண்டி வச்சிட்ருக்கான். அதை போட்டு கிண்டிக்கிட்டு ஒரு பக்கம் கையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். நேராக போயிட்டு அவன் கிட்ட போகிறான். ஜேமை பார்க்குறான். அவன் கை போகுது ஜேமோட வெயிஸ்ட்டை பிடிக்க. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறான். பட் வந்து அப்படியே நிற்கிறான். அவன் வெயிஸ்ட்டை பிடிக்கவே இல்லை. ஜேம் அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருக்கான்ல, டக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்திருப்பான். லைக் பின்னாடி வந்ததுனால ஜேகேயோட செஸ்ஸில் கரெக்டாகிடுச்சு. விழப்போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த பேலன்ஸ்க்காக வந்து ஜேகே வந்து டக்கு ஜிமினோட வெயிஸ்ட்டை பிடிச்சிடுறான். ஜிமினில் திரும்பி பார்த்துட்டு, அட பாவி, பயமுத்திட்ட, ஒரு குரல் நம்ம பேய் மாதிரி வந்துட்டு நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வெயிஸ்ட்டில் ஹேண்ட்ஸ் வச்சுருக்கான்ல, இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் அதுலேருந்து எடுக்கவே இல்லை. ஜேம் வந்து ஒரு மாதிரி நிமிர்ந்து ஜேகேவை பார்த்துருப்பான். ஜேகே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான். அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஜேகே மார்னிங்கே இவ்வளோ அழகான வியூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஜேமோட ஐஸ் அவனோட ஃபேஸை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேமோ, விட்றா, நான் போய் சமைக்கணும், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பயமுத்திக்கிட்டு இருக்க, போய் ஸ்கூல் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகேவும், இல்லை, எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, இன்றைக்கி சாட்டர்டே, எனக்கு போக இஷ்டம் இல்லைன்னா போக மாட்டியா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஹாஃப் டே தான் ஜேம், விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேம் ஒரு மாதிரி லாங் போயிட்டு, நீ எல்லாம் என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி அவன் கரண்டி போட்டுட்டு அந்த பேனில் கிண்டிக்கிட்டே இருக்கான். ஜேகே இன்னமும் ஹேண்ட்ஸை வெயிஸ்லேருந்து எடுக்கவே இல்லை. அப்படியே ஜிம்மனோட ஷோல்டர்ஸில் லீன் ஆகி ஜிம்மன் சமைக்கிறதே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். லிட்ரலி வந்து இப்போ அவன் பேக் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ பண்ணால் அவன் என்ன நினைப்பான் அப்படின்றத யோசிச்சவன் இப்போ பண்ணியிருக்கான். பட் வந்து ஜேம் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஜேம் வந்து அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சமைக்கிறதுலேயே குறியாக இருக்கான். ஜேகே வந்து ஜேமோட நெக்கை ஒரு மாதிரி பார்க்குறான், ஸ்மெல் பண்ணுறான். பட் வந்து ஜேமுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு சென்ஸுமே ஆகலை. பிகாஸ் வந்து அவன் வந்து ஜேகே வந்து விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் அவனோட எண்ணம். ஸோ அவனுக்கு பெருசாக எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கும் எதுவுமே கிடையாது. ஜேகே தான் அப்போ ஒரு மாதிரியா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேமும் அவன் ஹெட்டை ஒரு மாதிரி திருப்பி ஜேகேவை பார்க்குறான். திரும்பி அவங்க ரெண்டு ஒரு ஃபேஸ் அவ்வளோ கிட்டே இருக்குது. ஒரு மாதிரியாக பார்த்து பிளிங்க் பண்ணிவிட்டு, என்னடா சொல்லணும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேம் கேட்குறான். ஜேகேவும், எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இப்போ அதை சொல்லணும் போல் இருக்குது இப்போ சொல்லணும்னா சொன்னால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு
என்னடா இப்படிலாம் பேசுகிற? என் தலையில் ஏதாவது குண்டு தூக்கி போட போறியா? என்ன யாராவது லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஜேம் கேட்குறான் ஜிகேயோட ஃபேஸை பார்த்து. ஜிகேக்கு ஆல்ரெடி அவனோட ஃபேஸ் அவ்வளோ கிட்ட இருக்குது, அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஜேமோட கண்ணையும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, அது நான் வந்து எனக்கு என்னடா மென்று முழுங்காதடா, சொல்லுடா, உயிரை வாங்காதடா, நான் ஆல்ரெடி ரொம்ப வீக்டா, இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லக்கூடாது, சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேம் ஒரு மாதிரி அவனோட பேக் ஹக்லேருந்து வெளில வந்து ஜேகேவோட ஷோல்டர்ஸை பிடிச்சி கேட்குறான், என்னடா சொல்லு. ஜேகே ஒரு மாதிரியா கல்ப் பண்ணிட்டு, அது என் மேலே கோவப்பட மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேமும் ஒரு பார்த்துட்டு, சரி சொல்லு, நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன், சொல்லு. இதை கேட்டு நீ ரிக்ரெட் பண்ண மாட்டல்ல. ஜிமின் வந்து அவன் தலையில் கை வச்சுட்டு, ஜேகே எனக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே கொடுக்காத, சொல்லு என்னாச்சு. ஜேம் எனக்கு ஒரு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜெயமும். அப்படியா, எனக்கு ஒன்று பார்த்தாலே பிடிக்காது, ஆளைப்பாரு, என்ன தெரிஞ்ச விஷயத்த திரும்பி சொல்கிற பைத்தியம், ஒழுங்கா என்ன சொல்கிறா, மழுப்பாத, நீ இவ்வளோ பண்ணும்போதே எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஜேகே ஒரு மாதிரியா ஜிமினை ஒரு மாதிரியா திருட்டு மொழி முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முடிச்சுட்டு, தெரிஞ்சிடுச்சா, என்ன என்ன தெரிஞ்சிடுச்சு உனக்கு, இங்கே வா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறான். அவனும் வந்து அவனுக்கு எதிர்க்க மாதிரியே உட்காடுறான். ஜேகேவோட சீக்ஸை ஒரு மாதிரி அவனோட ஒரு கையால் பிடிச்சிட்டு, இங்கே பாரு, எனக்கு தெரியும், நேற்று உன் டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க நீ ஒழுங்காக படிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வாட்டி மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, உன்னை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா. ஆனால் நான் சொன்னதெல்லாம் அவன் கொஞ்சம் ஹார்டான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான், சீக்கிரம் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் உன்னை கிளாஸில் வச்சு அவங்க திட்டினதையும் சொன்னாங்க, அதுதானே. இங்கே பாரு, நீ படிக்காததுக்கெலாம் நான் ஒன்றும் உன்னை தப்பாக எடுத்துக்க மாட்டேன், புரியுதா. எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன், அப்புறம் நல்லா படிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் எல்லா டைம்லையும் படிக்க முடியாது, ஒரு டைமில் ஸ்லிப் ஆவாங்க, அவங்க கவனம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் நீ தாண்டி வர. அண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அளவுக்கு நீ மோசம் கிடையாது எனக்கு தெரியும், இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கோ. இந்த வாட்டியும் ரிப்போர்ட் கார்டை நான் சைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக படி, டீச்சர்ஸ் கிட்டலாம் எதிர்த்து பேசாத, நீ எதிர்த்து பேசுதுன்னு சொன்னாங்க. என் ஜங்குக்கு இதெல்லாம் பண்ணுவானான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. உண்மையிலே நீ வளர்ந்துட்டியோ, நான் தான் உன்னை இன்னும் குழந்த மாதிரியே பார்த்துட்ருக்கேன் போல் அப்படின்ற மாதிரி ஜேம் சொல்கிறான். ஜேகேக்கு அப்படியே புஷ்ன்னு ஆகிப்போச்சு. இப்போது அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணது ரொம்ப முக்கியமாக, அதை பற்றி தான் நான் உன்னை சொல்ல வந்தேனா அப்படின்ற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேம் அது உனக்கு நான் அது சொல்ல எனக்கு தெரியும், நீ இதனால தான் மென்று முழுங்கிட்டு இருக்க, காலையிலேருந்து எனக்கு ஐஸ் வச்சிட்ருக்கேன்ட்டு, புரியுதா. ஸோ டோன்ட் வரி, நான் ஒரு ரிப்போர்ட் கார்டை சைன் பண்ணிட்டேன், ஓகேவா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவேன், ஒழுங்காக சாப்பிடு, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உனக்கு தோணும் போது படி, ஓகேவா அப்படின்ற மாதிரி எழுந்து ஜேகேயோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, குட்டி பையன்டா நீ, இவ்வளோ அழகாக வளர்ந்துட்ட, ஐ லவ் யூ ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் திரும்பி கிச்சனுக்குள்ளேயே போயிடுறான். ஜேகேக்கு அவன் சொல்ல வரதே பெரிய விஷயம், அதாவது அவனோட ஃபீலிங்ஸை சொல்லணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். பிகாஸ் அதுக்கே ஒரு மாதிரி மண்டை குழம்பிட்டு தான் இருந்தான். அதை சொல்ல வந்தால் அதை இவன் வேற என்னமோ இழுத்து இதுதான் சொல்ல வரான்னு நினச்சி, இனி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஜேகேக்கு அமையுமான்னு கேட்டால் அவனுக்கே டவுட்டு தான். சொல்கிறது
அப்படியே தொண்டை வரைக்கும் வந்த விஷயம். ஜேம் வாய மூடியிருந்தா கண்டிப்பாக அவன் சொல்லியிருப்பான். ஜேம் வந்து வேறு ஏதோ நினச்சதுனால இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபெட்டப்பாக இருக்குது. ஐயோ இப்போ சொல்ல முடியாது போலையே, எப்போதான் இதுக்கப்புறம் அமையுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. அவங்களோட டேஸ் அண்ட் மந்த்ஸ் இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கு அது வந்து அந்த மாதிரி ஒரு சொல்லணும் சுச்சுவேஷனே அமைய மாட்டேங்குது. அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவன் சொன்னால் என்ன நினைப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம். அதனால் அவனுக்கு வந்து சொன்னால் வந்து இவன் நம்மளை விட்டு போயிடுவானா இல்லை பிரிஞ்சிருவானா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் எல்லாம் கலந்து ஜேகேவை ஒரு வாட்டி எடுத்துச்சு. பாவம் பையன் நான் சொல்கிறேன். அவன் ஜென்யூனாக ஜிமினை நேசிக்கிறான். அப்படின்னும் போது அவனோட லவ்வை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கான். இது வரைக்கும் அவன் லைஃப்பில் அவனுக்கு கிடைச்ச ஒரே அன்பு முழுசாக மனசாரனா அது ஜேஎம் கிட்டே இருந்து மட்டும்தான். அது வாழ்க்கை முழுக்க கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறது அவ்வளோ தப்பு இல்லை. பட் சுச்சுவேஷன் அதை தப்பாக தான் போர்ட்ரேட் பண்ணுது. அவங்களோட அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகே இப்போ காலேஜ் படிக்கிறான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். காலேஜ் போனதுக்கப்புறம் செம்ம ஹேண்ட்ஸம் ஆகிட்டான். அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு 3/4 பேருக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜேகே வந்து அவனுக்கு பெருசாக இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. லைக் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங். பிகாஸ் வந்து ஜேம் அவனை அப்படி க்ரோ பண்ணியிருக்க மாட்டான். ஜேமோட பேம்பர்லேயே அவன் வளர்ந்ததுனால அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அவனுக்கு பெருசாக எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய இருக்குது. இப்போது காலேஜ் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ்க்கு வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கான். ஒரு மாதிரியாக பேக் ஒரு சைடாக தூக்கிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஜேகேவும் அவன் கேங்கும் தான் நேராக அவங்க பைக் எடுக்கிறாங்க பார்க்கிங் ஏரியாவிலேருந்து. அங்கே ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஜேகேவியும் அவங்க கேங்கையும் தான் நோட் வந்துட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நானே பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஒரு கேங் பசங்க போனால் சும்மா பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த பொண்ணுங்கள்லாம் அந்த பாய்ஸ் கேங்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. இவனுங்கெல்லாம் நல்லா கெத்தாக வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஜேகே தான் சரிடா பாய் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏய் நாங்கள்லாம் வந்து வெளில போகிறோம் எங்கள் கூட வா அப்படின்றாங்க. அவனும் வெளிலையா வெளிலண்ணா எங்க டேய் வாடா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது வா அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானுங்க. ஜேகே டேய் அதெல்லாம் நான் வரல, மூடு சரியில்லை எனக்கு. நீ என்னைக்கிட்ட நல்ல மூடில் இருந்திருக்க? காலேஜ் சேர்ந்ததுலேருந்து நான் பார்த்து தான் இருக்கேன். ஒரு வாட்டி கூட ஒரு மூடு நல்லாவே இருக்கிறதுல பச்சி இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா. வாழ்க்கையை என்ஜாயவே பண்ண தெரியல. டேய் ஒழுங்கா இப்போ நாங்கள் போகிறோம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வா. டேய் நீ போய் அவன் வண்டியில் ஏறு, அவன் கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணுறானா பாரு அப்படின்ட்டு 2 பேரும் ஏறிப்பாங்க. அதில் வந்து ஒருத்தனை மட்டும் அமுச்சு விடுறான். அவனும் நேராக போய் ஜேகே வண்டியில் ஏறிட்டு இப்போ வண்டி எடு, கரெக்டாக அவனுங்க எங்கே போகிறானுங்களோ அங்கே ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேவும் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் தான் உறுப்பு இல்லை என்னையாவது உருப்பிட விடுங்களேண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அவன் மைண்ட் வாய்ஸ். அவனுங்கெல்லாம் நேராக போகிறாங்க. கொஞ்சம் தூரக்கு அப்புறம் ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜேகே என்ன பிளேஸ்ன்னு வந்து பார்த்தா பட்ட பகலில் பங்குனி வெயிலில் மது அருந்த வந்த இளைஞர்கள். நேராக ஒரு பாருக்கு தான் வந்துருக்கானுங்க. ஜேகே பின்னாடி உட்காந்துருப்பான்ல அவனை ஒரு மாதிரி சைடையாக பார்க்குறான், லைட்டாக முறைக்கிறான். என்ன வா அப்படின்ற மாதிரி ஜேகே கையை பிடிச்சி அவன் தோலில் கையை போட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறான். ஜேகேவா என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி அவனுங்க கூட உள்ளே போகிறான். அங்கே லைட்டெல்லாம் ஒரு மாதிரி டார்க் லைட்டு டிம்மாக இருக்குது. ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது. ஜேகே அவனுங்க கூட உள்ளே போகிறான். ஒரு 4-5 பசங்க வந்திருப்பாங்க. அவனுங்களாம் நேராக போயிட்டு ஒரு சோஃபா ஒரு கவுச்சுக்கு அங்கே தான் உட்காடுறானுங்க. எல்லாம் செட்டில் ஆகிட்டானுங்க. ஜேகே கூப்பிட்டுருப்பான்ல வாடா போகலாம் அப்படின்றது வேற. அது வந்து காய் தான் இப்போது அந்த சோஃபாவில் அவன் 2 கை நல்லா பரப்பி வச்சுட்டேன். என்னடா மிச்சி இடம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அவனை பார்த்து இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதில் வேற இன்னும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் இதான்டா எங்கள் பொழப்பே. உன்ன மாதிரிலாம் வாழ முடியுமாடா? நீ முதல்ல வாழ்றியாடா? தம் அடிக்க மாட்ற, தண்ணி அடிக்க மாட்ற, விட்டு படம் கூட நீ பார்க்கறது இல்லை அப்படிதானே அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். ஜேகேல ஓ நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம், அதை வந்து நானும் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுதான் அப்படி இல்லை மச்சி, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் அந்த சொசைட்டியில் வாழ முடியாது. முக்கியமாக சொல்கிறேனே பொண்ணுங்களுக்குலாம் வந்து நல்ல பையனாக இருந்தால் பிடிக்கிறது இல்லைடா.
கஞ்சா குடிக்கீங்கன்னா தேடி போய் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகே ஒரு மாதிரி காயை பார்த்து முறைக்கிறான். அவனுக்கு அந்த பார் கொஞ்சம் இது சுத்தமாக பிடிக்கல. அவனுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மாதிரியா வைபுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறானுங்க. கரெக்டாக அவங்களுக்கு ட்ரிங்க்ஸும் வந்து இறங்குது. ஜேகே வந்து அப்போ கூட பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் ஃபோனையும் ஒரு மாதிரி வச்சு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். காய் தான் அப்போ ஃபோனை வாங்கி அவனோட பாக்கெட்டில் வச்சுக்கிறான். ஜேகே ஏய் காய் விட்றோம் அப்படின்ற மாதிரி எகிர்றான். இன்னும் 2 ஃப்ரெண்டுங்க அவன் கையை பிடிச்சி அப்படியே அந்த சோஃபாலேயே உட்கார வைக்கிறாங்க. ஜேகேவா எங்கள் மத்தியில் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏய் அது ஒரு அடி அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். ஜேகேல ஏய் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, இப்போ நீ இதை குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுறானுங்க. ஜேகே டே வாயில் ஏதாவது அசிங்கமாக வந்துட போகுது, வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, தேவையில்லாமல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காய் தான் டேய் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படியே மறந்து போயிடுவேன். அப்படியே இப்பயே சொர்க்க வாசலுக்கு உனக்கு டிக்கெட் கிடச்சிரும்டா அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். ஜேகே இருக்கட்டும், நான் எவ்வளோ சீக்கிரம்லாம் சொர்க்கத்துக்கு போக விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏய் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல, அவனை தள்ளிட்டு அப்படி ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்து ஜேகேவோட ஷோல்டர்ஸில் கையை போடுறான். டி மச்சான் நீ சொல்கிறா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்போ பார்த்தாலும் உருன்னே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே இப்போ நான் சொன்னால் ஒன்னே நீ தீட்டு வச்சிட போறியா, ஒன்றும் பிடுங்க மாட்டேன்ல அப்புறம் என்ன. சரிடா எனக்கு புரியுது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நீ வந்து சொன்னால் நாங்கள்லாம் ஏதாவது ஐடியா கொடுப்போம்ல அப்படின்ற மாதிரி காய் கேட்குறான். ஜேகே காய் ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையே எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு நான் பார்த்துன்னு தான் நினைக்கிறேன், இதில் நீங்கள் வேற எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹேய் எங்கள் வாழ்க்கை நாங்கள் படிப்பில் வேணால் கொஞ்சம் மக்கா இருக்கலாம்டா, ஆனால் மற்ற விஷயத்துலலாம் கன்னாக இருக்கும், என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேட்குறான். எல்லாரும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. நீயும் இருக்கியே நல்லா பால் புட்டி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அவனோட ஃபிஸ்ட் இருக்குல்ல அது ஒரு மாதிரி முறுக்குறான். காய் அதை பார்த்துட்டு சரி டென்ஷன் ஆகக்கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி ஜேகே கையை பிடிக்கிறாங்க. என்னடா வேணும் இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போது உனக்கு என்ன பிரச்சனை நீங்கிட்ட சொல்ல தெரியும், யாராவது லவ் பண்ணுறியா வச்சு அதனால தான் இப்படி ஒருன்னு இருக்கியா, இப்படி ஒருன்னு இருந்தாலும் யாரும் ஒன்றும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேல ஏய் இந்த கொழுப்பா இந்த வச்சேன்னு வச்சுக்கோங்க வாயில் பல்லு இருக்காது, சேர்றா இவ்வளோலாம் கோச்சிக்கூடாது செல்லல அப்படின்ற மாதிரி காய் தான் அவனோட கையை எடுத்துகிட்டு போய் ஜேகேயோட சிக்ஸில் ஒரு மாதிரி வச்சு தள்ளுறான். ஜேகேல கண்ணு மூடிட்டு கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்லு என்னாச்சு, அதான் ஒன்றும் இல்லை விடு, ஏய் நீ சரிப்பட்டா இருமாண்ணா விடுறா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸில் சரக்கு எடுக்கிறானுங்க. ஜேகேல ஏய் என்ன ஊற்றிடுவியா சுத்துடுவேன் என் கையில் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். ஏய் அவன் கையை விடிய அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஜேகேயோட கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறானுங்க. ஜேகே தான் காயை பார்த்துட்டு டேய் அசிங்கமாக இல்லை விட்றா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காய் தான் ஜேகேயோட வாயை ஒரு மாதிரியா அழுத்தி பிடிக்கிறான். அவங்க வாயை தரப்பா அப்படின்ற மாதிரி இங்கே பாரு அப்படியே முழுகிடணும் புரியுதா அப்படின்ற மாதிரி அப்படியே வாயில் ஊத்துறான். ஜேகேவா ஒரு மாதிரி வாய அதுக்கு மேலே அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, முழுங்கிட்டான். முழுங்கிட்டு இப்போ அவனுங்க வந்து விடுறானுங்களா ஒரு மாதிரி இரும்புறான். காய அவ்வளோதான் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட முதுகில் ஒரு மாதிரி தட்டுறான். ஜேகேல எழுந்து காயோட சட்டையை பிடிச்சி அசிங்கமா இல்லை உனக்கு, ஏண்டா நான் உருப்புறதை உனக்கு பிடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மச்சி அப்படி சொல்லடா, நீ ரொம்ப சோகமா இருக்க, இது உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ள இருக்கிறதா வெளில வந்துடும் அதான் குத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். மயிறு அப்படின்ற மாதிரி இருக்கு ஜேகேக்கு. ஜேகே அதே இடத்துல வாயை வந்து அடிச்சுட்டு உட்காடுறான். காய் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். மற்றவங்கலாம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. காய் குடிக்கவே இல்லை.
ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜேகேக்கு லைட்டாக ஒரு மாதிரி போதை மங்கலாக ஆகுது எல்லாம். இதுதான் கரெக்டான டைம். திரும்பி காய் ஜேகேயோட ஷோல்டர்ஸில் கை போட்டு என்னமாச்சு பிரச்சனை இருக்கு அப்படின்ற கேட்குறான். ஜேகே ஒரு மாதிரி ஃபைஸில் காய பார்த்துட்டு சொன்னா தீதுவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ கூட இந்த ஹெட்லைட் உனக்கு அடங்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு காய்க்கு. சார் ராமு நீ சொல்லு வச்சு என்னன்னா ஐடியா நான் சொல்கிறோம், நீ சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படிவா என்ன பிரச்சனை வாழ்க்கையில் சொல்லு. நான் அவனை விரும்புகிறேன்டா, ஆனால் என்னை விரும்பலைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காயில் அவனா மச்சான் போதைனா தலைக்கேறிடுச்சா அவனுக்கு அவன்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேல அவன்தான் ஜிமின், அவனுக்கு என்ன அவன் என்ன அப்படி பார்க்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து அப்படியே காயோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டான். அவனா அடிக்கிடு அப்படின்ற மாதிரி காயோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. இருந்தாலும் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஜேகேவோட செஸ்லேயே மாதிரி தட்டிட்டு என்னடா லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும் நின்று காயை பார்த்துட்டு ரொம்ப பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை க்ரை பண்ணுறான். அச்சோ குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு போலையே அப்படின்ற மாதிரி காய் சரி என்ன யார் நீ சொல்லு நான் சேர்த்து வைக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமின் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா அவன் என்னதம்மா சொல்றான் அவனுக்கு நான் தம்பியாண்டா, எனக்கு அது பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுல பிளாட் என்னன்னா காய்க்கு வந்து ஜிமின் வந்து ஜேகேவோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னு தெரியாது. காயும் அப்படியா அச்சோ யாராவது அவன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோண்டா, எனக்கு அப்போதுலேருந்து அவனுக்கு பிடிக்கும் மச்சான். ஆனால் இப்போ அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே பயமா இருக்குடா, அப்புறம் அவன்கிட்ட பேசலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறான். காயில ஜேகே பார்த்துட்டு சரிடா உனக்கு சொல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜேகேல ஸ்டெடியா வந்துட்டு காய ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறான். இல்லடா எலி நீ வந்து சொல்ல தயங்குறேன்னு வச்சுக்கோயேன், உள்ள இறங்குச்சுங்க, உள்ள இறங்கினாலும் எப்படி எல்லாம் வெளில வந்துச்சு அந்த மாதிரி நேரா போயிட்டு அவனை பார்த்து இறுக்கி அழிச்சு ஒரு உமா கொடுத்துரு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி காய் ஐடியா சொல்றாரு. ஜேகேல என்னது இறுக்கி அழிச்சு உமாவா அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஆமா மச்சி இன்னொரு கிளாஸ் எடுத்து அடி தைரியம் எங்க இருந்து வருது பார் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜேகேவும் இன்னொரு கிளாஸ் எடுத்து குடிச்சிடுறான் மட ஒரு தைரியம் வரணும்ல போய் சொல்லணும்னா கையில அப்படி பாடா மச்சி நீ வா 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 அப்படின்ற மாதிரி நேராக காய் தான் போய் ஜேகேவை ட்ராப் பண்ணுறான் ஜேகேவோட வண்டியிலேயே. அது வந்து ஒரு அவனுங்களுக்கு காலேஜ் வந்து ஒரு மணி டைமில் முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து அவனுங்க பாத் போயிட்டு அதெல்லாம் பேசிட்டு ஒரு 5 மணிக்கா கரெக்டாக வந்து ட்ராப் பண்ணுறான் காய். டே இந்தா நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன், நாளைக்கு நானே வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே அவன் வீட்டு வாசலில் விட்டுட்டு காய் கிளம்பிட்டான். 2 நாளே இப்படிதான் உசுப்பத்திக்கிட்டே இருப்பானுங்க. அதுக்கு இது ஒரு கரெக்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஜேகே ஒரு மாதிரியா லைட்டாக தள்ளாடிட்டே அந்த டோரை போய் திறக்கிறான். ஜேம்க்கு வந்து ஆஃபீஸ் ஒரு 6 போல முடியும். அவன் வீட்டுக்கு வரணும்னா ஒரு 6:30 இல்லை சம்டைம்ஸ் 7 ஆகிடும். ஸோ அவன் இன்னும் வீட்டில் இல்லை. ஜேகே போய் கதவை திறந்துட்டு பார்க்குறான், யாருமே இல்லை. நேராக போய் கிச்சன்லையும் பார்க்குறான், ஜேம் இல்லை. அவன் ஒரு மாதிரியா போதையில் தானே இருக்கான், அவனுக்கு இப்போ லைட்டாக அப்படி சொக்குது. நேராக போய் அவன் பெட்டில் படுத்து தூங்கிட்டான். கரெக்டாக 6:30க்கு மேலே ஜேமும் அவன் வீட்டுக்கு வரான். வெளியில் அவனோட ஜேகேவோட ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. ஓகே ஜேகே உள்ளே தான் இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். ஜேகே அவனோட பேக்கை சோஃபாலேயே போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு இவனுக்கு பொறுப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜேகேவோட ரூமுக்கு தான் போகிறான். ஜேகேவோட ரூம் ஓப்பன் பண்ணால் ஜேகே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான்.
அவன் ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக இருக்குது. ஜேம்ல ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான், ஆனால் இன்னும் பாரு கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லை, அப்படியே பப்பரப்பேன்னு பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி நேராக ஜேகே கிட்டே போகிறான். ஜேகேவோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே மேலே ரைட் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து ஒழுங்காக இழுத்து அவனை ஃபுல்லாக கவர் பண்ணி பெட்ஷீட் போத்தி விட்டு என்னத்தை தான் பண்ணுறானோ. அதாவது ஜேகே வந்து குடிச்சிட்டு வந்து மட்டையாயிருக்கான்ட்டு ஜேமுக்கு தெரியலை. அவன் என்னமோ டயரில் வந்து படுத்துட்ருக்கான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான். கிச்சனுக்கு போய் செக் பண்ணால் அவன் சமைச்ச ஃபுட்லாம் அப்படியே இருந்தது. லைக் ஜேகே வந்து 1 மணிக்கு வந்தானா அவன் சாப்பிட்ருக்கணும்ல, அவன் சாப்பிடவே இல்லை. அந்த ஃபுட்டு தான் அப்படியே இருக்குது. அதை அப்படியே சூடு பண்ணி நைட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கான். அப்படியே உட்காந்து அவனோட டைமை அப்படியே போயிடுது. அவனுக்கு க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, அவன் ஃப்ரெஷ் ஆகிறது க்ளீன் பண்ணுறதுன்னு டைம் போயிடுது. ஒரு 8:30 இருக்கும். 8:30க்கு தான், என்ன இந்த பையன் இன்னும் எழுந்துக்காமல் இருக்கான், எப்போ வந்து பார்த்தானே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜேஎம் வந்து ஜேகேயோட ரூமுக்கு போகிறான். ஜேகே நல்லா பார்த்து தூங்கிட்டு தான் இருக்கான். நேராக போயிட்டு ஜேகே கிட்ட, ஜேகே எழுந்துடு அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸில் தட்டுறான். ஜேகே எழுந்துக்கவே இல்லை. ஜேஎம் தான், எழுந்துடு ஜேகே, என்ன இவ்வளோ நேரம் தூங்குற, இப்போலாம் தூங்க மாட்டேன் தானே, அதுவும் இந்த டைமில், எழுந்துடு, வா வந்து டின்னர் சாப்பிடு, இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், நைட்டில் எப்படி தூங்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எழுந்துடு அப்படின்ற மாதிரி ஜேகே எழுப்புறான். ஜேகேக்கும் லைட்டாக மொழி போகிறது. அப்படியே போதை வந்து முழுசாக கலையில் லைட்டாக இருக்குது. ஒரு மாதிரி எழுந்து அந்த பெட்லேயே குத்த வச்சு உக்காடுறான். ஜேஎம் தான், என்னடா ஏன் அவ்வளோ டயர்டா, ஏன் உன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேஎம் வந்து ஜேகேயோட ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறான். உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கே, என்னாச்சு, காலேஜில் ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்ததா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும் ஜேஎம் ஒரு மாதிரி கண்ணை திறந்து பார்த்துட்டு, எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் எப்பயோ வந்துட்டேன், நீ படுத்துட்டு இருந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன், ஆனால் மணி 8 ஆகிடுச்சு, நீ இன்னும் படுத்துகிட்டே இருக்க, சாப்பிடவும் இல்லை, மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகேவும், அது மறந்துட்டேன், பசிக்கலையா அவனுக்கு, நீ பசி தாங்க மாட்டியே, சரி வா, நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுட்டேன், நம்ம இதை சாப்பிட்டு படுக்கலாம், எழுந்து வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜேகேக்கு இப்போது லைட்டாக தலை வலிக்குது. அவர் மேலே தலையை பிடிக்கிறான். ஜேஎம்மில் ஜேகேயோட பக்கத்துலேயே உட்காந்துட்டு, என்னடா ஆச்சு, தலை வலிக்குதா, ஏன் தலையில் கை வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவன் தலையில் தொடுறான். உடம்பெல்லாம் நல்லா தானடா இருக்குது, அப்புறம் என்னடா டயர்டாக இருக்கேன், ஏதாவது சொல்லுடா, எனக்கு லைட்டாக தலை வலிக்குதா, சரி, தலை வலிக்குனா என்ன பண்ணுவாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா, நீ இதை குடிக்கிறியா, அப்புறம் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்டு தான் டேப்லெட் போடணும், ஓகேவா, ஃபஸ்ட்டு நீ வா, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு டேப்லெட் போட்டு படு அப்படின்ற மாதிரி ஜேகேவை அவன் கையோடையே கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே லைட்டாக தடுமாறினாலும் கொஞ்சம் ஸ்டடியாக, அவர் தூங்கி எழுந்ததுனால ஓரளவுக்கு ஸ்டடியாக இருக்கான். முன்ன மாதிரி, அதாவது வீட்டுக்கு வந்த கோலத்தில் ஜேஎம் பார்த்துருந்தானா ஜேகே அன்றைக்கி காலி. ஜேஎம் கூட்டம் வந்து ஜேகேவை டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறான். ஜேகேக்கு தலை வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது ஹேங் ஓவரில். ஜேஎம்மும் என்ன பண்ணுறான், அவனே வந்து ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறான் அவன் கையால். ஜேகே வந்து ஜேஎம்மே பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஜேகேக்கு காய் சொன்னதெல்லாம் லைட்டாக வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஜேகே வந்து ஜேஎம் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான்ல, ஜேஎம்மோட லிப்ஸே ஒரு மாதிரியாக நோட் பண்ணுறான். இப்போது கிஸ் பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி லைட்டாக அவனுக்கு தோணுது. ஜேகே வந்து அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜேஎம் வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிறானா. ஜேஎம்மோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த சேர்லேயே திரும்பி உட்கார வைக்கிறான். ஜேஎம் தான் ஜேகேவை பார்த்துட்டு, என்னடா என்ன ஆச்சு, என்ன சொல்லுமா, இன்னும் தலை வலிக்கு தான் இருக்கா, உனக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேஎம்மே ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கான். ஜேஎம்மோட சீஸ் கிட்ட அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஜேகேயோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரியாக கோல்டாக இருக்குது. ஜேஎம் ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, லைட்டாக ஒரு மாதிரியாக ஃப்ளின்ச் ஆகுறான். பட் வந்து அவன் அதை தடுக்கலை.
என்னடா என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது சொல்லணுமா? இல்லை ஏதாவது நடந்ததா? சொல்லு, நான் இருக்கேன். உன் அண்ணன் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், ஜேகே டெம்பர் இழந்துட்டான்னு சொல்லலாம். ஒரு சைடு அப்படி இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் எந்த ஒரு மூவுமே பண்ண முடியலையே ஃபார்வேர்டாக அப்படின்ற மாதிரி. அவன் சிக்ஸில் கையை வச்சுருப்பான்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஜேயம்மா என்னாச்சு எனக்கு? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தான், திரும்பி தூக்கம் வருதுன்றான். உடம்பு சரியில்லையா? ஆனால் தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லையே. ஏதோ ஒன்று டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹெடேக்குக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஜேகே அதை அவனை பார்க்கவே இல்லை. கொடுத்த டேப்லெட்டை வாங்கி போட்டு பார்த்துட்டான். ஜேஎம் கிட்ட ரெண்டாவது பேசவே இல்லை, போய் படுத்துட்டான். ஆனால் தூக்கமே வரல. ஒரு மிட் நைட் ஆகுது, அவனுக்கு தூக்கமே வரலை. முன்னாடியே ரொம்ப நேரம் தூங்கியிருப்பான். ஒரு சைடு தலைவலி, ஒரு சைடு ஜேஎம்மோட தாட்ஸு எல்லாம் போட்டு ஜேகேவை வாட்டி எடுக்குது. அவன் தூங்கவே இல்லைல்ல. சரி, அவனுக்கு இப்போது ஜெயம்மா பார்க்கணும் போல இருக்குது. ஸோ அவன் ரூம்லேருந்து எழுந்து ஜெயம்மோட ரூமுக்கு தான் போகிறான். ரொம்ப ஸ்லோவாக, அந்த சவுண்டு கூட கேட்கக்கூடாது, டோர் ஓப்பன் சவுண்டு. அந்த மாதிரி கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். ஜெயம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜெயமோட பெட்ஷீட்லாம் விலகிருக்கு. அவனும் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக தான் தூங்கிட்டு இருக்கான். ஜேகே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு நேராக போய் ஜெயமோட ஃபேஸ்க்கு முன்னாடி அந்த தரையில் முட்டி போட்டு உக்காடுறான். ஜெயம் நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஜேகே அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயமோட முடியை லைட்டாக கோதி விடுறான். ஜெயமோட ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி லாங்காக ப்ரீத் எடுக்கிறான். அவனுக்கு என்ன சொல்கிறது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா? இப்படி நான் ஸ்டக் ஆகிடுவேன் நான் அவன்கிட்டயே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜெயம் அவன்கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் கேட்குறேன், நான் ஒரு பிரதர் தான், சொல்லு ஜெகே தம்பி அப்படின்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் அவனை ரொம்ப ஹார்ன் பண்ணுறதுன்னே சொல்லலாம். அவனுக்கு என்ன சொல்கிறது, இது எப்படி மூவ் பண்ணுறது? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு காலை வச்ச மாதிரி இருக்குது ஜெக்கிக்கு. ஜெயமே ஒரு மாதிரி பார்க்குறான். இன்றைக்கி அவன் கிஸ் பண்ண வேண்டியது, ஆனால் அவனுக்கு அதுக்கான வாய்ப்பு அமையலை. அவனோட மனசு அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏங்கி போயிருக்குன்னு சொல்லலாம். ஜிமினோட ஃபேஸை டச் பண்ணலான்னு போகிறான், பட் தொடலை. ஜிமின் எங்கே ஸ்லீப்லேருந்து எழுந்துடுவானோ அப்படின்ற மாதிரி ஜிமின் தொடவே இல்லை. அங்கேயே உட்காந்துட்டு ஜெயமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அட்மையர் பண்ணுற ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? ஜெயம் ரொம்ப லக்கி. அவனோட ஃபேஸை ஜெயமோட ஹிப்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். அவனோட லிப்ஸையும் லைட்டாக ப்ளேஸ் பண்ணுறான். அவன் அதை கிஸ் பண்ணலை, ஜஸ்ட் அவனோட லிப்ஸை அதில் வைக்கிறான். அதான் அவனுக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது. அவன் என்ன பண்ணாலும் சரி அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு ஹோல்ட் ஆன் பண்ணியே இருக்க முடியாது. அங்கேருந்து டக்குன்னு எழுந்துக்கிறான், சூடு வச்ச மாதிரி. நேராக அவன் ரூமுக்கு போகிறான். அவனுக்கு இப்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கணும் போல் இருக்குது. அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. பட் ஏதாவது ஒன்று பண்ணாலும் சரி ஜெயம் எழுந்துடுவான். அவனுக்கு அவன் கோவத்தையும் வெளிப்படுத்த முடியலை, அவனோட லவ்வையும் வெளிப்படுத்த முடியல, அவனுக்குள்ளே இருக்க ஆசை, அப்சஷன் எதையுமே வெளிப்படுத்த முடியல. எல்லாத்தையும் அப்படி உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி புதைச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. தட்ஸ் ஹவு டேஞ்சரஸ் பீப்புள் ஆர் born. அந்த ரூம்லேயே ஒரு மாதிரி அப்படியே ஒலாத்திக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல உட்கார முடியல, கையெல்லாம் டென்ஸாக இருக்குது, ரொம்ப ப்ரீத் ஆகுது. ஜெயமோட ஃபிகரை தான் வந்து இவ்வளோ நேரம் இமேஜின் பண்ணுறான். ஜெயமை கிஸ் பண்ணால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியே யோசிக்கிறான். அந்த ராத்திரியில் இதெல்லாம் அவனுக்கு வரவே கூடாது. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அவனுக்கு என்னென்னமோ ஒரு இமேஜினேஷன், அவனோட கற்பனைகள் தோணுது. ஜெயமை போட்டு கிஸ் பண்ணுற மாதிரி, அவனை செவுத்தில் தள்ளி 2 பேர் பாடியும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, ஜெயமோட லெக்ஸ் அவன் எடுத்து அவனோட ஹிப்பில் கட்டுற மாதிரி, அப்படி ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இமேஜின் பண்ணுறான். அதெல்லாம் அது தலையை அவனே ஆட்டிக்கிட்டு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனால்
கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவனுக்கு ஒரு மாதிரியா அவனோட அவனோட பாடி ஹீட் ஆகுது. அதே டைமில் அவன் ஒரு மாதிரி ஆகுறான். அவனுக்கு அவனோட பார்ட் வலிக்குது லைட்டாக. ஜேகேக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடிலாம் ஆகாது. பிகாஸ் அவன் வந்து நாட் இன்டு தட். பட் இருந்தாலும் வந்து ஒரு பையனா அதெல்லாம் இருந்து தான் ஆகும். அதுவும் இந்த வயசுலலாம் இருக்கத்தான் செய்யும். அவனுக்கு அவனோட ஹார்மோன்ஸில் ஆக்டிவேட் ஆகுது. ஜஸ்ட் ஜேமோட ஸ்கின்னை டச் பண்ணதுக்கே. எல்லாத்துக்கும் டைமிங், நம்மளோட இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். எந்த இன்டென்ஷனோட பண்ணுறோமோ அந்த இன்டென்ஷன் தான் ஆக்டிவேட் ஆகும். ஜெகிக்கு அவனோட கண்ட்ரோல் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணி ட்ரை பண்ணுறான். இட்ஸ் இஸ் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் ஜெகியை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஒன்ஸ் அப்படி பண்ணி அது பழகிடுச்சுன்னா அது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். நம்மளால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஆனால் நிலமை இப்போ ஜிகேக்கு கையை மீறி போயிடுச்சு. அவனை மாதிரியா அவனை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரியா அவனுக்கு அவனே மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனோட இமேஜினேஷன் ஃபுல்லாக ஜேம் தான் இருக்கான். ஜேமோட பாடி, ஜேமோட லெவ்ஸ், ஜேமோட ஹிப்ஸ். ஒரு மாதிரியா அவன் சாட்டிஸ்ஃபைடு ஆன பிறகு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுக்கிறான். ரொம்ப மூச்சு வாங்குது அவனுக்கு. அந்த பெட்லேயே அப்படியே தொப்புன்னு விழுறான், தலையில் கையை வடிச்சிட்டு. ஜேகே இப்படி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்டா. ஒன்று நீ ஜேம் கிட்ட சொல்லணும். இல்லையா ஜேம் நிழல் கூட மேலே படக்கூடாது. அஃப்கோர்ஸ் ஜேம் கிட்ட அவன் அப்படி போனாலே எப்பயாவது ஜேம் அப்படி பார்த்துட்டா இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு வாட்டி அதை பண்ணுற வரைக்கும் தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் அது பண்ணிட்டோன்னா அதோட ப்ளஷர் நமக்கு தெரிஞ்சிடும். அது இப்படி தான் இருக்குமான்னு தெரியும். அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம். ஜேமோட நிழல் வாசம் எது பட்டாலும் இனி ஜேகேக்கு அப்படி தான் தோண போகுது. அது மட்டும் ரொம்ப நிச்சயம். ஓகே காய்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக போடலாம் தான் நினச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டியூரேஷன் ஒரு 1 ஹவருக்கு மேலே வர மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பை காய்ஸ். ஸ்டோரி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட்.